கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கழிந்த நாட்களில் லிபியதாமை குறித்து உங்களோட சில காரியங்களை பேசினேன். இன்றைக்கு உங்களோடு நான் சில காரியங்களை பேசலாம் என்று நினைக்கிறேன். இந்த லிபியதாமை குறித்து பார்க்கும்போது இது இப்போது எங்கே இருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். இந்த லிபியதாமை தேவன் படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இது ஒரு மிருகம் என்று ஆதியாகமம் 3:14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் மேல் இதற்கு ஒப்பான மிருகம் ஒன்றும் இல்லை. இதற்கு இதை நிர்பந்தமாய் உண்டு பண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 41:33 வசனமும் இதே மேற்றுமையான எல்லா மிருகங்களுக்கும் அகங்காரம் உள்ளவங்களை அடக்கிற ஒரு மிருகம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அகங்காரம் உள்ளவங்களுக்கு எல்லா மிருகங்களுக்கும் ஒரு ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு புஸ்தகம் 41:34 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது யுத்தத்துக்கென்று படைக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்பாடு புஸ்தகம் 9:9 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கடைசி கால உபத்திரத்துக்கென்று இதை படைக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்பாடு புஸ்தகம் 9:4 வசனங்கள் நாம் பார்க்கிறோம். இந்த மிருகத்தை அர்மந்தோன் யுத்தத்திற்கென்று தேவன் படைத்து வைத்திருக்கிறார். வெளிப்பாடு புஸ்தகம் 16:13 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மிருகத்தை குறித்து நாம் பார்க்கும்போது இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற உருவாக்கப்பட்ட மிருகம் என்றும் தேவனுடைய பிள்ளைகளை உபத்திரவ காலத்திற்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மிருகத்தை குறித்து நாம் ஏன் இப்போது அது எங்கே இருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த மிருகத்தை தேவன் படைத்து பாதாளத்தில் வைத்திருந்ததுனால இந்த மிருகம் என்ன செய்தது என்றால், இந்த மிருகவும் வலுசப்பவும் என்ன இது செய்தது என்றால், இந்த பூமியில இருக்கிறதான இந்த பிசாசனுடைய கூட்டங்கள் அதை உலக மக்களை பாதாளத்துக்கு நேராக இழுத்து கொண்டு இருந்ததுனால அவர் என்ன செய்தார் என்றால், தேவன் மனுஷர்களை நான் என்னை ஆராதிக்க படைக்கப்பட்ட மனிதர்கள் பாதாளத்தை நோக்கி போகிறார்கள் என்று சொல்லி தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 6:6 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மிருகம் தேவனுடைய சமூகத்துல அதை அவர் நிர்பந்தமாய் படைக்கப்பட்டது என்றும் இதுக்கு சகல அதிகாரம் இருக்கிறது என்கிறதான மேட்டுமி இந்த மிருகத்துக்கு இருக்கிறதுனால ஆண்டவர் பாதாளத்தில் இருந்ததான அந்த பலி சர்ப்பத்தினுடைய வர்க்கமான இந்த மிருகத்தை ஆண்டவர் பாதாளத்தில் அடைத்து வைத்திருந்தார். இயேசுவை இந்த உலக மக்களுடைய பாவங்கள் பெருகினதுனால தேவன் பார்த்து இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இந்த உலகத்துல அனுப்பி என்ன செய்தார் என்றால், அவர் சகல காரியங்களுக்கும் தேவன் கட்டளையிட்ட சகல காரியங்களுக்கும் அவர் கட்டளைகளையும் நியமங்களையும் அனுசரித்து இந்த உலகத்துல 33.5 வருஷம் வாழ்ந்து மனுஷனை தேவனோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு இயேசு என்ன செய்தார் என்றால், இந்த மரித்து ஆண்டவர் உயிர் தெழும்பதற்கு முன்பாக பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக அவர் பாதாளத்துல போய் இந்த பலி சர்ப்பத்தையும் இந்த லிபியதானையும் ஆதியாகமம் 3:15 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த பகையை நீக்கும்படியும் அதை தேவன் உன் வித்துக்கும் ஸ்திரீனுடைய வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொன்ன அந்த வசனத்தை நிறைவேற்றும்படி அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர் ஸ்திரீனுடைய வித்து உன்னுடைய இந்த தேவனுடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்தும்படி இந்த மிருகம் படிக்கப்பட்டதுனால தேவனுடைய செயல் வெளிப்பட இயேசு கிறிஸ்துவை மட்டும் தான் முடியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை உலகத்துல அனுப்பி அவர் பாதாளத்துல போய் அதனுடைய தலையை மிதித்து இப்போது என்ன செய்தார் என்றால், மிதித்து இதை அந்த
பரலோகத்திற்கும் உரிய ஆண்டவர் பாதாளத்திற்கும் மரணத்தையும் ஜெயித்த அந்த திறவுகோலை அவர் கையிலே, இயேசு கிறிஸ்துடைய கையிலே இப்போது இருக்கிறதுனால இதை பாதாளத்திலிருந்து துரத்தி இப்போது இது வனாந்தரமாக்கிய சொல்லப்பட்டிருக்கிறது. இது சமுத்திரத்தில் இருக்கிறது, கடலில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்பாடு புஸ்தகம் 13வது அதிகாரம் 1வது வசனத்திலும், ஏசாயா 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை குறித்து இப்போது சில வீடியோக்களில் வருகிறது. ஏழை பிள்ளைகளே, விஞ்ஞானிகளும் இது இப்போது கடல்ல இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆம், நிச்சயமாகவே இது இப்போது இந்த வலுசப்பமும் இந்த லிபியதானும் கடல்ல தான் இருக்கு. அதனால வேத வசன சொல்லுகிறபடி இந்த மிருகம், இதுக்கு இப்போது பெயர் மிருகம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மிருகம் இப்போது இந்த லிபியதான் கடலில் இருக்கிறது. இதை நீங்க கவனத்தில் கொண்டு, கடைசி காலத்துல உபத்திரவ காலங்கள் வருகிறது. நீங்க எழும்பி பிரகாசத்தை எழுப்புதலின் காலத்துல நீங்க ஆயத்தப்படுங்க. இந்த லிபியதாமுக்கு அடிமைப்பட்டு போகாதபடி நிச்சயமாக கர்த்தருடைய சமூகத்துல நாம போக வேண்டுமானால், நிச்சயமாகவே அதை ஜெயிக்க வேண்டுமானால், அதை ஜெயிக்க இயேசு வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, தேவனுடைய பிள்ளைகள் இவர்கள் 4 கொண்டுதான் இந்த மிருகத்தையும் வலுசர்ப்பத்தையும் சாத்தானையும் பிசாசையும் ஜெயிக்க முடியும். அதனால நீங்க உபத்திரவ காலத்திற்கு முன்பாக நம்ம ஆயத்தப்பட வேண்டும். இயேசுடைய வரைக்கு போக ஆயத்தப்படுங்க. தேவனுடைய வார்த்தையின்படி வாழுங்க. தீரதையோடு எழுப்புதலின் காலத்துல எழுப்புதலுக்கு என்று பிரகாசியுங்க என்று சொல்லி, இதை இப்போது கடலில் இருக்கிறது, வனாந்தரமாகிய கடலில் சமுத்திரத்தில் இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். நிச்சயமாய் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.